ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சாஃப்ட்வேர் அண்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர்னால் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இல்லைனா குரூப் ஆஃப் கோடிங்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். சாஃப்ட்வேரை 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து 5 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது OS. செகண்ட் வந்து டிவைஸ் டிரைவர்ஸ். தேர்டு ஃப்ரேம்வேர். ஃபோர்த் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். ஃபிஃப்த்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும். டிவைஸ் டிரைவர்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே வந்து DriverPack சொல்யூஷனில் டிரைவர்ஸ் பற்றி பார்த்துருப்போம். USB டிரைவ், VGA டிரைவ், மதர் போர்டு, சவுண்ட், பிரிண்டர் டிரைவர்ஸ், இதெல்லாம் ஹார்ட்வேர் காம்பனண்ட் வந்து ஒழுங்காக OS கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற அடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ். இதே போல் ஃப்ரேம்வேர், எக்ஸாம்பிள் பயாஸ், அதாவது மதர் போர்டு கூட என்ன இன்புட் அவுட்புட் டிவைஸ் கனெக்டில் இருக்குன்னு OSக்கு ரெஃபர் பண்ணுற ஒரு சின்ன ப்ரோக்ராம் பயாஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகிற ப்ரோக்ராம். யூட்டிலிட்டிஸ், CCleaner, WinRAR, ஆன்டிவைரஸ், இதெல்லாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், நம்ம யூஸ் பண்ணுற அதிகபட்சமான சாஃப்ட்வேர்ஸ் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட நேம் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், ப்ரௌசர், மீடியா பிளேயர், இதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள். சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் கேட்டகரி. இந்த டைப்பில் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இதை 4 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ட்ரையல்வேர், ஃப்ரீவேர், ஷேர்வேர், பேவேர். இந்த கேட்டகரியை பற்றி நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரையல்வேர். இந்த சாஃப்ட்வேர் நெட்லேருந்து நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிப்போம். இந்த சாஃப்ட்வேரில் வந்து 15 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் நம்ம ஃபுல் ஃபியூச்சரோடு நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அந்த டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக் ஃபியூச்சர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்க்க போகிறது ஃப்ரீவேர். லைஃப் டைம் ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த டைம் பீரியடும் இல்லை. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸருக்கு ஏற்ற மாதிரி கோடிங்ஸ் எது வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃப்ரீவேர் சாஃப்ட்வேரில் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. லைஃப் டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போது ஷேர்வேர். சாஃப்ட்வேர் கம்பெனிங்க புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணும்போது யூஸரோட ரிவ்யூக்காக கொஞ்ச நாள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டேஸுக்கு அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் டீஆக்டிவேட் ஆகிடும். இதை வந்து டெமோவேர்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்க போகிறது பேவேர். இந்த டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ஃபுல்லாகவே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும். பேமெண்ட் பண்ணாமல் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. OSன்னு சொல்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது. அந்த சாஃப்ட்வேரே பேவேர் சாஃப்ட்வேர் தான். காசு கொடுத்து மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். காசு கொடுத்து லைசன்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணணும். சாஃப்ட்வேர் கேட்டகரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. வீடியோ அவ்வளோதான்னு நீங்கள் நினைக்கும்போது புதுசாக ஒரு கேட்டகரியாக கிராக்டு சாஃப்ட்வேர்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த 5 கேட்டகரி சாஃப்ட்வேரும் லீகலாக நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ். இப்போ பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வந்து இல்லீகலாக நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். நம்ம பேமெண்ட் பண்ணி ஃபுல் ஃபியூச்சரோடு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பேமெண்ட் பண்ணாமல் ப்ரோக்ராம் கோடிங்கை பிரேக் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தட்
கிராக்டு சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். இந்த கிராக்டு சாஃப்ட்வேரை நம்ம ரன் பண்ணுறதுக்கு கீகன், பேட்ச், லோடர் அப்படின்ற 3 டூலை யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் கிராக்டு சாஃப்ட்வேர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பேட்ச், கீகன், லோடர் டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.